அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான ஒரு சிறப்பான தருணமாகவும் 1/1/2025 முதல் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை மீனராசிக்காரர்கள் 2025 எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக சந்திக்க போகிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 2025 நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறதுங்க. இந்த மாற்றம் என்பது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் மிக வலுவாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமண வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடுங்க. நல்ல நேரம் மிக அற்புதமாக அமைவதால் ஜென்ம சனியின் ஆதிக்கம் ஏற்பட்டாலும் கூட திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட விஷயங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. சுப காரியங்கள் எந்த விதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடும். விரய செலவுகளை எதிர்பார்த்தபடியே சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் உண்டு. பரம்பரை சொத்துக்களையும் பூர்வீக சொத்துக்களையும் விற்றாலும் கூட அதை தங்களுக்கு வேறொரு முதலீடாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. 7.5 சனியில் முதல் 2.5 ஆண்டுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய வேளையில் சில பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சனி விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் திருக்கணிதத்தின்படி. ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச் மாதத்தில் இருந்துதான் நுழைகிறார். எனவே தற்போது திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் கூட பெரிய அளவிலான தாக்கம் ஜென்ம சனியால் நிச்சயம் சந்திப்பதற்கான சூழல் இல்லை. எனவே நல்ல மாற்றுதலை இந்த 2025 மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவான் 3ல் இருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு நன்மை தரக்கூடிய இடத்திற்கு மாறுகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் நிலை கொண்டிருந்த ராகு ஜென்ம ராசியை விட்டு விலகி இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைவது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. அதைவிட மிக முக்கியமாக மோட்சக்காரகரான கேது யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ரோணுரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் வருகிறாருங்க. 6ஆம் இடத்திற்கு கேது வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 5, 6, 7, 8, 9, 10, 11 என பல இடங்களில் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலம் வர போகிறாருங்க. செவ்வாய் பெரும்பாலும் இந்த 2025 முழுவதுமே மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வலம் வருகிறார். செவ்வாயின் ஆதிக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சொத்துக்களை விற்க வேண்டிய சூழலோ பொருளாதார ரீதியான இழப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் 7.5 சனியாக இருந்தாலும் நீண்ட நாட்கள் காத்திருந்த நல்ல நேரமாகவும் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வருடத்தில் 2025
2025 சிறப்பாக அமையும். இந்த தருணத்துல மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கின்றன. இருந்தாலும் கூட பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்பில்தான் வலம் வருகின்றன. அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருக்க வேண்டும். உச்சமும் ஆட்சி பலமும் பெறும்போது எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் இந்த கிரகநிலைகளாலும் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரனின் ஆண்டாகவும் செவ்வாயின் ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய சௌகரியமான குடும்ப சூழ்நிலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை உங்களுடைய சௌகரியத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதே சமயம் வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடி பயணங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. பயணங்கள்ல மகிழ்ச்சி இரட்டிப்பாக பெருகக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களையும் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக இந்த நேரங்களில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல மாறுதலை நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த 2025 அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் உன்னத அனுபவத்தை குடும்ப ரீதியான பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சனி ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பது ஒரு வகையான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர பணியிடம் அமையவில்லை என்றாலும் கூட நிரந்தர பணியை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பமும் அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் 2025 நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள், மேலதிகாரி ஒத்துழைப்பு சாதகமாக அமையுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் அதிகரிக்கும். அப்படி அதிகரித்தாலும் கூட உங்களுக்கான இடத்தையும் லாபத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமான வளர்ச்சி திட்டங்களையும் மோட்சக்காரகரான கேது செயல்படுத்துவார். சனி சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட கேது யோகஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரி மற்றும் மானிய சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் இந்த 2025 மற்ற துறைகளை காட்டிலும் சற்று கூடுதலான வளர்ச்சி கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக குவிக்க முடியும். அரசியல் சார்ந்த படிகளில் 7.5 சனியில் ஜென்ம சனி காலகட்டம் என்பதால் எதை செய்தாலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஆனால் இந்த தருணத்தில் உங்களுடைய திட்டங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும். அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட அரசியலில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாகவும் அமைகிறது. மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் ஆளுமையும் இந்த வருடம் முழுவதும் நிறைவாக உண்டு. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய புரட்சி ஏற்படக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் டிமாண்ட் ஏற்படுங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில்
பலர் ஆர்வமுடன் பங்கு பெறுவதற்கான யோகம் உண்டு. மீனராசிக்காரர்களும் விளைநிலங்கள் வாங்கி விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் அல்லது சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து 9 வாரங்கள் வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி நல்ல நேரத்திற்கான ஒரு தருணமாகவும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். 2025 மீனராசிக்காரர்களுக்கு